மாயக்கா சொன்ன பரிகாரத்தை எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த. ரத்த சொந்தம் இருக்கிற குழந்தை வந்து வெண்ணிலா வயித்துல கை வைக்கணும். அப்படி இல்லனா இந்த வீரபாண்டி மண்ணுல முத்தரசு மாமா மேல ஆசைப்படுற பொண்ணு கழுத்துல அவரு தாலிய கட்டணும். 2 பரிகாரத்தையும் மாயாக்கா சொன்னாங்கல்ல, அதுல 2வது பரிகாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாயாக்கா சொன்ன பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான். முத்தரசு மாமாவையே நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணு வெண்ணிலாவை விட நான் தாங்கிறது இன்னும் அவருக்கு சரியா தெரியலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ போய் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டி பரிகாரத்தை நிறைவேத்துங்க மாமான்னு போய் சொல்ற. அப்படி மட்டும் செய்யல, வெண்ணிலா வயத்துல இருக்கிற குழந்தைங்களோட கதி அதோ கதிதான். நீ இதை எப்படியாவது சொல்லி வற்புறுத்தி மாமாவை செய்ய வச்சிட்டனா ருத்ரா உனக்கு கிடைப்பா. இல்லனா சாம்பல் தான். ஒரு பிடி சாம்பல் உன் கையில கிடைக்கும். எனக்கு எதிரா என்ன பண்றதுன்னு யோசிக்காம நான் சொன்னதை போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வா. போலாம் மருது. சார், நீங்க சாப்பிட்டீங்களா? மீனாட்சி, நீ என்கிட்ட விளையாடுறதான சொல்லு. இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசினப்ப எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டேன். இப்ப என்னடா சாப்பிட்டீங்களா சார்னு கேக்குறேன். உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடந்துகிட்டதெல்லாம் போய் தானே? ஐயோ சார், நீங்க மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரீங்க சார். தனியா இப்படி நடந்துட்டு இருக்கீங்களே. நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம், உங்களை காணோம். உங்களை பார்த்ததும் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு ஒரு மரியாதைக்கு தான் கேட்டேன். நீங்க என்னடானா மறுபடியும் பழைய விஷயத்தையே பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா சார் தானே கேட்டேன். லவ் பண்ணலாமா நான் கேட்டேன். இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சார், நான் வரேன். மீனாட்சி, நிஜமாவே உனக்கு என்ன தெரியலையா? சொல்லு மீனாட்சி, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? உனக்கு தெரியலனா உன்னோட இதயத்தை கேட்டு பாரு. உன் இதயம் சொல்லும் ஆனந்த் ஆனந்த்னு. என்ன மீனாட்சி இது? இவ்வளவு நாள் எவ்வளவோ யோசிச்சு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி எல்லாம் வாழலாம்னு கற்பனை பண்ணி பார்த்தோம். எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? என் வீட்டுல யாருக்கும் தெரியாம நான் தங்க வச்சிருந்தனே, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து விளக்கேத்தணும், அதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா? என்னோட ரூம்ல நம்ம 2 பேரும் பீரோக்குள்ள ஒளிஞ்சிருந்தோமே, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு மீனாட்சி. நம்ம 2 பேரும் குழந்தைங்களை பத்தி எல்லாம் பேசணுமே, அதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன சார் ஏதேதோ பேசுறீங்க? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இல்ல மீனாட்சி, உன் மனசுல இருந்த என்னோட உருவம் கண்டிப்பா அழிஞ்சிருக்காது. உன் மனசாட்சியை கேட்டு பாரு, அதுக்கு தெரியும். இங்க பாரு மீனாட்சி, நான் கண்டிப்பா செத்துருவேன் மீனாட்சி. எந்த நிமிஷம் என்ன தெரியலன்னு சொன்னியோ அந்த நிமிஷமே என்னோட உயிர் போயிருக்கணும் மீனாட்சி. இருந்தாலும் உன்னை இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வரணும்னு தான் நான் உயிரோடவே இருக்கேன் மீனாட்சி. என் நிலைமைய புரிஞ்சுக்கோ மீனாட்சி. ப்ளீஸ் மீனாட்சி, புரிஞ்சுக்கோ. ஆனந்த், என்னடா நீ திரும்ப திரும்ப ஏன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? அம்மா இல்ல, பாவண்டா அந்த பொண்ணு. அவ யாரு என்னன்னு அவளுக்கே தெரியாத ஒரு கொடுமை நடந்திருக்கு. ஊர் என்ன பேர் என்ன எதுவுமே தெரியாதப்போ நீ ஏண்டா அவகிட்ட அது இதுன்னு பழச ஞாபகப்படுத்தி டார்ச்சர் பண்ற? உன்னையும் தெரியல, உன் பேரையும் தெரியல, அப்புறம் எதுக்கு நீ அவள அனாவசியமா தொந்தரவு பண்ற? இங்க பாருடா, பச்சை குழந்தை மாதிரி இருக்கிறவள தொல்லை கொடுத்து இப்படி கஷ்டப்படுத்தாத. சொன்ன கேளு, போ. இல்லம்மா. உள்ள போ. மீனாட்சி, சொல்லுங்கம்மா. எனக்கு தெரியுது நீ எத்தனை வலியோட
இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. நீ ஆனந்தோட விஷயத்துல தியாகம் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாதுமா. உன் மனச கல்லாக்கிக்கிட்டு என் மானத்தை காப்பாத்திருக்கியே. உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லி ஆனந்த் உட்பட எல்லாரையும் நம்ப வச்சிருக்க. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருமா. இனிமே நான் நினைச்ச மாதிரியே ஆனந்துக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் நடந்துருமா. நீ என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்ட, என் உயிரையும் காப்பாத்திட்டமா. நன்றிம்மா. என்ன அர்ஜுன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? இதெல்லாம் அம்மாவோட வேலை தான் வசு. கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆனந்த் மீனாட்சியோட எதிர்காலத்தையே பலி கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. சார் என்ன சார் இது? நம்மள எந்த காலத்துல இருக்கோம்? இன்னும் வாக்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பையனோட மனசு முக்கியம்னு தானே மேடம் சொல்லணும். என்ன சார் இப்படி பேசுறாங்க? வீண் பிடிவாதம், வெட்டி கௌரவம் இதெல்லாம் கட்டிக்கிட்டு காலகாலமா கௌரவ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு, அவங்க ஆளை கொள்றாங்க, அம்மா மனசு கொள்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். விடுவசு, அவங்க ஆட்டத்தை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நம்ம ஆட்டத்தை நம்ம ஆரம்பிப்போம். வா. உத்ரா, ருத்ரா, புத்ரா, அப்படி போ. எங்க போனாங்க மாமா ருத்ரா உத்ரா? இங்கதான் எங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். எங்க போனாங்கன்னு தெரியலையே. இல்ல முத்து மாமா, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நம்மள பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ருத்ரா, 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 உத்ரா. இப்ப என்ன பண்றது? இருக்கான் பாடில்ல. ருத்ரா, உத்ரா. ஐயோ இவங்க கூப்பிட்டதுல அவர் எங்க போனாருன்னு தெரியலையே. ருத்ரா, ஐயோ இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ருத்ரா, உத்ரா. ருத்ரா, உத்ரா. உத்ரா, ருத்ரா, உத்ரா, ருத்ரா, உத்ரா. ருத்ரா. என்னென்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. மீனாட்சி எதுக்கு நான் நடிக்கணும்? 100% அவன் நடிக்க வாய்ப்பே இல்லைண்ணே. அப்படியே நடிச்சாலும் அது அவளுக்கு தானே லாஸ்.
சத்தமா பேசாதடா, யாராவது கேட்டு போறாங்க. மீனாட்சி அவ விருப்பப்பட்டு நடிக்கிறான்னு நான் சொன்னனா? அவ விருப்பத்துக்கு மாறாதானே நடிச்சிட்டு இருக்கா. அவளை நடிக்க வைக்கிறாங்கடா. என்னென்ன சொல்றீங்க? மீனாட்சி யாருன்னு நடிக்க வைக்க போறா? அது எப்படி அவ கேப்பா? சொல்றவங்க சொன்னா கேட்டுதான் ஆகணும் ஆனந்த். சொல்றவங்கன்னா யார சொல்றீங்க மேடம்? வேற யாரும் இல்ல, உங்க அம்மா தான். ஆமாடா. என்னால நம்பவே முடியல மேடம். என்னால இதாண்டா நம்ப முடியல. அம்மாவும் மீனாட்சியும் பேசினதை என் கண்ணால பார்த்தாண்டா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் உனக்கு தெரியாத மாதிரியும் அவளே யாருன்னு மறந்து போன மாதிரியும் நடிச்சிட்டு இருக்காடா. இப்பவே நான் போய் மீனாட்சி கிட்ட கேக்குறேன். ஏய் இருடா. ஆனந்த், அவசரத்துல எதையாவது பண்ணி பிளானுக்கு எடுத்துறாதீங்க. இதுக்கு மீனாட்சி எந்த ரூட்ல வராலோ அதே ரூட்ல போய் தான் நீங்க அவளை மாத்த முடியும். வசு சொல்றது சரிதான்டா. அந்த மாதிரி செஞ்சாதான் ஒர்க் அவுட் ஆகும். அண்ணா இப்ப நான் என்னென்ன பண்ணணும்? நீ நட்சத்திராவை லவ் பண்ணணும். என்னென்ன சொல்றீங்க? ஆமா ஆனந்த், நீங்க நட்சத்திரா கிட்ட நெருங்கி பழகணும். அத மனசார பண்ண சொல்லல, நடிப்புதான். பாசமா பேசி அன்பா நடந்துக்கிற மாதிரி பண்ணணும். ஐயோ சத்தியமா அது மட்டும் என்னால கனவுல கூட பண்ண முடியாது. டேய், நிலைமை எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு. நீ என்னமா அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு சொல்ற? டேய், இப்ப மீனாட்சி உனக்கு கிடைக்கணுமா இல்லையா? கிடைக்கணும்னா நீ நட்சத்திராவை லவ் பண்ணி தான் ஆகணும். அண்ணா டேய், நடிப்பு தான்டா. அண்ணா என் மனசு ஃபுல்லா மீனாட்சி தானே இருக்கா. நான் எப்படி நான் நட்சத்திராவை காதலிக்கிற மாதிரி நடிக்க முடியும்? ஆனந்த், முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நட்சத்திரா கிட்ட அன்பா பேசி பழகிறத பாக்கும்போது நாம போடுற திட்டம் நிறைவேறிடுச்சுன்னு தான் மேடம் நினைப்பாங்க. ஆமா. அதே மாதிரி மீனாட்சியும் மனசு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாண்டா, நீ நட்சத்திராவை லவ் பண்ற மாதிரி நடி. அப்படி நீ நடிக்கும் போது மீனாட்சியால அதை கண்டிப்பா தாங்கவே முடியாது. அவளுடைய டிராமால இருந்து வெளியே வருவா. உன்னை யாருன்னே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அந்த டிராமா. சாரி வசு. பரவாயில்ல அர்ஜுன். சாரிடா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கண்டிப்பா அந்த டிராமால இருந்து வெளில வந்துருவாடா. உண்மையை சொல்வா. ஆனந்த், யோசிக்காதீங்க ஆனந்த். டேய், என்னடா இப்படி யோசிக்கிற? இது ஒண்ணுதான்டா வழி. போடா. சரி போ. டேய் வா. இப்ப லவ் பண்ற மாதிரி எப்படி நடிக்கிறது? என்னடா? அண்ணா என்னால முடியலண்ணா. ஏய், அதெல்லாம் யோசிக்காத. மீனாட்சி மனசு மாத்தணும்னா இதாண்டா ஒரே வழி. ஐயோ ஆனந்த், நிலைமைய கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கோங்களேன். அறிவு இருக்கா உனக்கு? ஏய் போடா. சரிண்ணா. ஏய், ஏன் வசு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? ஆனந்த் மீனாட்சியோட லவ் தான் இப்ப முக்கியம். வந்ததும் சொல்லிட்டு இருக்க, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஐயோ அர்ஜுன் சார், எப்பவுமே எனக்கு நம்ம லவ் தான் முக்கியம். ஏய், நம்ம லவ் இல்ல, ஓன் லவ், ஒன் சைடு லவ். அது ஒன் சைடு லவ்வோ டூ சைடு லவ்வோ அது உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா உங்க மனசை கேட்டு பாருங்க, நம்ம லவ் தான் சொல்லும். அந்த லவ் தான் அர்ஜுன் சார் ஆனந்த் மீனாட்சி கல்யாணத்துக்கு யோசிக்க வைக்கும். ஏய், இன்னொரு வாட்டி கைய வச்சு நோன்னு வச்சுக்கோயா. அர்ஜுன் சார், உங்களுக்கு இதே வேலைதான் அர்ஜுன் சார். நட்சத்திரா, நட்சத்திரா. மாமா, பசு, ஆனந்த் போயிட்டா. ஒர்க் அவுட் ஆகுமா, சொதப்பிடுவானா? இல்ல அர்ஜுன் சார், அவர் பிளான் அப்படி எல்லாம் சொதப்ப மாட்டாரு. ஓ, பாப்போம். கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நீ என்னடானா இப்படி பொறுப்பு இல்லாம உட்காந்துட்டு இருக்க? என்ன மாமா, நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணுமா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பத்திரிகை கொடுக்கணும்ல, அதுக்கு டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல. வா பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க மாமா வர போறாங்க? கல்யாணம் தான் உடனே நடக்க போகுதே.
சரி ஓகே. அப்ப நம்ம மேரேஜுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் எடுக்கணும்ல, அதுக்கு டிசைன்ஸ் பார்க்கலாம். பார்க்கலாம் மாமா. அர்ஜுன் சார், மீனாட்சி கவனிக்க ஆரம்பிச்சிட்டா. நட்சத்திரா, மாமா. ஏன் உன் தலையெல்லாம் கலைஞ்ச மாதிரி இருக்கு? சரியா வரலாம். இல்ல மாமா, சரியா தானே இருக்கு. இல்ல இந்த சைடு. ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு புரியுது ஆனந்த், நீங்க என் மனசை மாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க. ஆனா இத நீங்க மனப்பூர்வமா செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட என்ன நட்சத்திரா இதெல்லாம்? இரு வேற காட்டு, நான் சொல்றேன் சேஞ்ச் பண்ண. என்ன மாதிரியே இருக்கா? வேற காட்டு. இது ஓகேவா? என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா? நீங்க என் விஷயத்துல தோத்துதான் போவீங்க ஆனந்த். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் உங்க நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் போட்டிருக்க வேஷத்துல இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக தான் நீங்க இந்த முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் உங்க அம்மாக்கு கொடுத்த சத்தியத்தை மீறவே மாட்டேன் ஆனந்த். நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க நல்லபடியா இருக்கணும். மாமா, இந்த டிசைன்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்களும் பாருங்க. இது நல்லா இருக்குல்ல? இப்ப மூடல, அப்புறமா பாத்துக்கலாம். மாமா, நீங்க தானே மாமா பாக்கலாம். நீங்க இப்ப மூடு இல்லன்னு சொல்றேன்ல. அண்ணா, என்னால முடியலண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. நீங்களே பாத்தீங்களா, அவ அதை கண்டுக்காமலே போயிட்டா. நடந்ததை பார்த்துக்கிட்டு தாண்டா இருந்தோம். மீனாட்சி எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு மறைச்சிட்டு இருக்காடா. அத வெளில வர வைக்க தாண்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீ அதுக்கெல்லாம் அப்செட் ஆக கூடாது. இல்லண்ணா, என்னால முடியலண்ணா. மீனாட்சி இருக்கிறப்பவே எப்படிண்ணா நட்சத்திராவை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறது? என்னால சீரியஸா முடியலண்ணா. டேய், வருத்தப்படாதடா. கொஞ்ச நாளைக்கு நீ நடிச்சுதாண்டா ஆகணும். உனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறத தாண்டி நடிச்சாதான் மீனாட்சியோட மனசை மாத்த முடியும்டா. ஆமா ஆனந்த், வேற வழியே இல்ல. நீங்க நம்பிக்கை இழக்காம நடிச்சேதான் தீரணும். என்னால முடியல மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன விடுங்க. டேய், என்ன அர்ஜுன் சார், அப்செட் ஆயிட்டீங்களா? டேய், அவன் அவ்வளவு அப்செட் ஆகி போறான். பிளான் சொதப்பிடுச்சு. அப்செட் ஆகாம. அர்ஜுன் சார், இதுக்கெல்லாம் அப்செட் ஆக கூடாது. அடுத்து என்னன்னு யோசிக்கணும். அப்பதான் மீனாட்சிய அவ டிராமா பண்றதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். ஓகேவா? எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவளுக்கு நிஜமாவே நோய் தானா? என்ன வெண்ணிலா, நீயே இப்படி இடிஞ்சு போனா என்ன அர்த்தம்? இன்னும் 4-5 இடத்துல தேடினா குழந்தைங்க கிடைச்சிருவாங்க. இல்ல கலை, தேடாத இடம் இல்ல, எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். காட்டு பக்கம் கூட தேடி பார்த்துட்டோம். ருத்ரா உத்ரா எங்கேயுமே கண்ணுல படல. அவங்க எப்படி எங்க காணாம போனாங்கன்னே தெரியல. 24 மணி நேரத்துல ருத்ராவை கண்டுபிடிக்கணும். அவ கைய என் வயித்துல வைக்கணும். அப்பதான் வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு அசைவு வரும்னு மாயா அக்கா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வயித்துல இருக்கிற குழந்தைங்க மேல கவனத்தை வச்சுக்கிட்டு ருத்ராவையும் உத்ராவையும் எப்படி கோட்டை விட்டேன்னு நினைக்கிறப்ப மனசு சமாதானமே ஆக மாட்டேங்குது கலை. ஒரு பக்கம் நேரம் ஆயிட்டே போகுது, குழந்தைகளை கண்டுபிடிக்கவே முடியல. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல கலை. வெண்ணிலா, நீ அழாத வெண்ணிலா. நான் சொல்றேன்ல, நீ அழுறனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப அடுத்து என்ன பண்றது, அத பத்தி யோசிப்போம். இல்ல மாமா, வெண்ணிலாக்கா பயப்படுறதும் சரிதான். ஒருவேளை உத்ராவையும் ருத்ராவையும் கண்டுபிடிக்கலனா வெண்ணிலாக்கா
வயித்துல இருக்க குழந்தைங்களுக்கும் சேர்த்து ஆபத்து வந்துரும்ல. சொல்லி வச்ச மாதிரி ருத்ராவும் உத்ராவும் காணாம போயிருக்காங்கன்னா ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. இல்ல, 2 பேரும் ஒரே சமயத்துல காணாம போகல. என்ன முத்து மாமா சொல்ற? ஆமா வெண்ணிலா, முதல் ருத்ரா, அதுக்கப்புறம் தான் உத்ரா. நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். நான் ஜாக்கிரதையா இருந்தா 2 பேரும் காணாம இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். 2 பேரும் போயிட்டாங்கன்னா 2 பேரும் இங்க தான் இருந்திருப்பாங்க. எப்படி மாமா இந்த மாதிரி சொல்ற? எனக்கு புரியல. அன்னைக்கு நீ மயக்கம் தெரிஞ்ச குழந்தைங்களை பார்க்கணும்னு சொன்னல, முதல்ல உத்ரா வந்தால, அதுக்கப்புறம் ருத்ரா வந்தால. அது ருத்ரா இல்ல, உத்ரா தான் ருத்ரா மாதிரி வந்தா. என்ன செல்லக்குட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ருத்ரவா வந்தீங்க, இப்ப உத்ராவா வருவீங்களா? பரவாயில்லையே, நல்லா நடிக்கிறீங்க. நீ ருத்ரா மாதிரி அம்மா கிட்ட பேசினது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் உங்க அப்பா, என்னை ஏமாத்த முடியாது. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கும் ருத்ராக்கும் சண்டை. அவ கோச்சிட்டு எங்கேயோ தனியா உட்காந்துட்டு இருக்கா. உங்க 2 பேருக்கு சண்டைன்னு தெரிஞ்ச அம்மா வருத்தப்படுவாங்கன்றதுக்காக நீ ருத்ரா மாதிரி உள்ள வந்து அம்மா கிட்ட பேசிட்டு போன, அப்படிதானே? ஆமாப்பா, ஆமா, அதான் பிரச்சனை. இதுல என்ன கொடுமை, இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு நான் அவகிட்ட கேட்டேன். அவ திரு முடிச்சா. நான் தான் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்க நினைச்சு, இவங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை போடுவாங்கல்ல, அத மாதிரி சண்டை போட்டுருக்க நினைச்சு நீ போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வான்னு அவளை அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் மீனாட்சியை தேட வேண்டிய விஷயம் இருந்துச்சு. அதனால நான் சுத்தமா இதை மறந்துட்டேன். சத்தியமா நான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது இதுல போய் முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஏன் தப்பு தான். பசங்க எங்க இருக்காங்களோ, என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்களோ யாருக்கு தெரியும்? மாமா, ருத்ரா காணாம போனது நமக்கு முன்னாடியே உத்ராக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்காளா? கண்டிப்பா அப்படிதான். நமக்கு தெரிஞ்ச பயப்படுவான்னு நினைச்சு இப்ப ருத்ராவை தேடி அவ புறப்பட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப அவளும் காணாம போயிட்டா. ஆனா அதுக்கு நம்ம அர்ஜுன் சார் வராரு. இத பாருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு பாவம் நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது. என்ன முத்தரசன் சார், எல்லாம் சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தா யாருமே காணோம். வாங்கலாம், எல்லாரும் போய் சாப்பிடலாம். இல்ல சார், பசிக்கல. அப்புறம் என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ஜுன் சார், இன்னும் 2 நாள்ல ஆனந்துக்கு கல்யாணம். நீங்க இந்த கல்யாண வேலையெல்லாம் பாருங்க சார். நாங்க கோவிலுக்கு போய் இந்த வேண்டுதல் வேலைலாம் கொஞ்சம் இருக்காது. அண்ணா, நீங்க அர்ஜுன் சார் வேணா ஏமாத்த பார்க்கலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீங்க ருத்ராவையும் உத்ராவையும் தேடிதானே போனீங்க. இப்ப அவங்களை எங்கேயும் காணாம தான் நீங்க எல்லாருமே கவலையா இருக்கீங்க. என்ன சார், இது உண்மையா? முத்தரசன் சார், எதுக்கு இதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ என்ன ஒரு 3rd person மாதிரி நினைக்கிறீங்க. ருத்ரா உத்ரா பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். உங்க பிரச்சனை வேற, எங்க பிரச்சனை வேறையா சார்? நீங்க என் ஃபேமிலியில ஒருத்தர் சார். வாங்க எல்லாரும் போய் தேடுவோம். வேண்டாம், ஏற்கனவே ஆனந்த கல்யாண விஷயத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுல நாங்களும் உங்களுக்கு ஒரு சுமையா இருந்து உங்களை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சார். உங்க பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் சார். ஆனா கடைசியில நானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது அது நல்லா இல்ல சார். அதனாலதான் நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் சார். சார், ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? சார், என் பிரச்சனைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, நான் ஏன் சார் உங்க பிரச்சனையில தலையிடக்கூடாது? இப்ப ருத்ரா உத்ரா எங்க போயிருக்காங்க? அவங்களாம் எங்கேயா போயிட்டாங்களா,
இல்ல யாராவது உள்நோக்கத்தோட அவங்கள கடத்தி இருக்காங்களா? அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்க போறேன்ல, அதெல்லாம் பார்த்து நீங்க துடிச்சு கண்ணீர் விட்டு கதறப்போ அதை துடைக்கிறதுக்கு ஒரு கையாவது வெளியில இருக்கணும்ல, அதுக்காக தான் வெளியில விட்டுட்டு போறேன். இன்னும் ஜஸ்ட் 1 hourல முதல் அதிர்ச்சி தகவல் உங்களை வந்து சேரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ ஸ்வேதா மேலதான் சந்தேகமா இருக்கு. அவதான் ருத்ராவையும் உத்ராவையும் கடத்தி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்கிட்டயும் அவ ரொம்ப திமிராதான் பேசிட்டு போனா. அப்ப அவதான் ஏதோ பண்ணிருக்கணும். அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். என்னையா தேட போறீங்க? ஏய் மாமா, குழந்தைங்க குழந்தைங்கன்னு கேக்குறல. ஐயோ, என்ன மாமா, என்ன பார்த்ததும் பார்க்காததுமா குழந்தை எங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க? இப்படி ஏதாவது நடக்கும் என்ன சந்தேகப்படுவீங்கன்னு தான் நானே உங்களை தேடி வந்தேன். இங்க பாருங்க, எனக்கும் ருத்ரா உத்ரா காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் இது பாரு, இதெல்லாம் வேண்டாம். ருத்ராவும் உத்ராவும் காணோன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன மாமா, நானும் இதே ஊர்ல தானே இருக்கேன். ஏதோ நான் வேத்து கிரகத்துல இருந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அவங்கள தேடி அலையறத நீங்க விசாரிச்ச இடங்கள்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்போ உங்களை தேடி வந்தேன். இங்க பாருங்க மாமா, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த குழந்தைங்கள இந்த ஊர்ல இல்ல, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். ஏய் அறிவு கட்டம், நான் சொல்லிட போறேன். அறிவு இருக்க உனக்கு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க வந்து எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆளும் மூஞ்சி முகர கட்டியும். ஒரு வார்த்தைக்கு மேல நீ பேசுன வாயை கிழிச்சிருவேன். அண்ணே, வீண் பிடிவாதம் பிடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு ஏத்த மாதிரி முடிவு எடுத்துதான் ஆகணும். நீ என்ன விட பெரியவன் தானே, உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கடைசியில யாருக்கு இழப்புன்னு யோசிச்சு பாரு. என்னடா மிரட்டுறியா? அண்ணா கையென்ன குழந்தைங்கடா, கையெடுங்கடா மாமா, கைய எடுக்கிற இல்லையா? எங்கடா என் குழந்தைங்க? என்ன கேட்டா? மாமா, முதல்ல மருது ஷர்ட்ல இருந்து கைய எடுங்க. மாமா, என்ன மாமா, வந்த இடத்துல இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? மருது மேல கோவப்பட்டு இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க ப்ளீஸ். போடா, போய் அவ கூட நின்னு போஸ் கொடு போ. மருது பாத்து. இங்க பாருங்க, குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க வீணா அலைவீங்கன்னு பரிதாபப்பட்டு உங்களை பார்த்து பேச வந்தா இப்படி பிஹேவ் பண்றீங்க. நான் ஒரு ஆஃபரா சொன்னேன். என் கழுத்துல தாலி கட்டினா குழந்தைங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். அந்த தைரியமும் பலமும் எனக்கு வந்துருச்சுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் நான் குழந்தைங்களை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். நீங்க என்னடானா எங்களையே சந்தேகப்படுறீங்க? ஏய், ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. கண்டிப்பா நீதான் குழந்தைங்களை எங்கேயும் ஒளிச்சு வச்சுட்டு இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்க. அதிர்ச்சியான தகவல் வரும் நீ தானே சொன்ன? சொன்ன வாஸ்தவம் தான். ஆனா இன்னும் அதிர்ச்சியான தகவல் எதுவும் வரலையே. வந்துச்சா? ஏய், பேச்ச மாத்தாத. உத்ராவையும் ருத்ராவையும் கடத்தி ஒளிச்சு வச்சுட்டு பேச்சு வர பேசுறியா நீ? எல்லாருமே என்ன கெட்டவளாவே நினைச்சா எப்பதான் நான் நல்லவளா நடந்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன கெட்டவன்னு சொல்ல சொல்ல நான் உங்க கண்ணுக்கு கெட்டவளாவே தெரியுங்க. பாரு, உனக்கு கல்யாணம் நடக்கணும் தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. மரியாதையா அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஐயோ, முடியல. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. எல்லாரும் என் மேலேயே சந்தேகப்பட்டா நான் என்ன பண்றது? இந்த பேச்சு நம்ம இதோட விட்டுறலாம். ஆனா இதுல பாதிப்பு யாருக்கு வரும்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. ருத்ரா வந்து வெண்ணிலா வயித்துல கை வைக்கலனா வெண்ணிலா வயித்துல இருக்கிற குழந்தைங்க ரெண்டும் என்ன ஆகும்னு தெரியும்ல.
பாவம் உயிரே போயிடும். ஏ ஸ்வேதா, சரி, இதான் வேணும்னு நினைச்சா நீங்க பண்றத பண்ணுங்க. என்ன சந்தேகப்படுங்க, போலீஸ்ல கூட என் மேல புகார் கொடுங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு வீட்டையே இழக்கலாம், ஒரு ஊரு நல்லா இருக்கணும்னா ஒரு தெருவையே இழக்கலாம்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? கலை, உனக்கு தெரிஞ்சிருக்குமே. அதே மாதிரி வெண்ணிலாவும் வெண்ணிலா வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா முத்தரச மாமாவ என்கிட்ட இழக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லுங்க. சரி, இழக்க வேண்டாம். அவரு என் கழுத்துல தாலி கட்டினா போதும். ஏன்னா நான் ஏற்கனவே அவர்கிட்ட என் மனசை இழந்துட்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதனால நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நான் இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்களா உதவி கேட்டா நான் உதவி செய்யறேன். ஏன்னா என் முத்தரச மாமாவுக்கு ஒரு ஆபத்துனா எந்த சூழ்நிலையிலையும் நான் உதவி செய்வேன். குழந்தைங்கள நான் கடத்தல. மருது, வாங்க போலாம். நல்லது செய்யலான்னு நினைச்சா ஏதோ காலமே இல்ல. வாங்க. ஏண்டி இனியா, இந்த வீட்ல நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதுல எசகு பெசகு இல்லாம இருக்காது போல இருக்கேடி. அந்த வீல் சேரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு இங்க வந்துச்சு. அது நல்லபடியா நடக்கும் நினைக்கிற? அவிச்ச முட்டைய அருவாமனையில அரிஞ்ச கதையாலடி இருக்குது இது. அது மட்டும் இல்ல பாட்டி, அந்த வசு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லபடியா நடக்காது. கபடி போட்டியில கடைசி நேரத்துல உள்ள வந்து எப்படியோ கோல்மால் பண்ணி அந்த நகை அப்படியே புடுங்கிட்டு போயிட்டா பாத்தியா? ஆமாண்டி, அந்த ஆட்டக்காரி இருக்காளே, அவ பொங்கலுக்கு பட்டாசு கொளுத்துறா, தீபாவளிக்கு பொங்க வைக்கிறா. ஆளு ஜான் உயரத்துக்கு இருந்துகிட்டு என்னமா அப்படியே நாயனை வாசிக்கிறா. விட்டா பட்ட கிராம்புக்கே மொட்டை போடுவாடி. ஆனா ஒண்ணு பாட்டி, அவ என்னதான் பிளான் பண்ணாலும் ஆனந்த் கல்யாண விஷயத்திலயும் இல்ல ஏன் கல்யாண விஷயத்திலயும் அவ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தாண்டி ஊசியில உலக்கைய சொருகிற மாதிரி நான் ஒரு பிளானோட அத்தாச்சிய பாக்க போறேன். இப்ப நீ பாரு, அம்மியால எப்படி கும்மி அடிக்க போறேன்னு. அதெல்லாம் இல்ல, பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு, உனக்கு தெரியாதா? ஏய், அத்தாச்சிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அத்தாச்சியே நேர்ல இருக்காங்க பாத்தியா? அத்தாச்சி, வா 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 வா. என்ன அத்தாச்சி, எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கீங்க? நாம அங்க இருந்த வரைக்கும் அடிக்கடி கூடி பேசி கொண்டாட்டமா இருப்போம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தனியாவே பேச முடியலையே. இப்ப என்ன தனியா பேசணுங்கிறீங்க? அட என்ன அத்தாச்சி இப்படி கேட்டுட்டீங்க? கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு, பத்திரிக்கை எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமேதான் வைக்க ஆரம்பிக்கணும். அட தாராளமா ஆரம்பிங்க. ஒத்த புள்ளி கோலம் ஆகாது, 4 புள்ளிங்களை வச்சாதான் அப்படியே வளைச்சு நெளிச்சு கோட்டை போட்டு கோலமாக்கலாம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க அத்தாச்சி. என்னமோ மனசுல அப்படியே குறுக்கு நெடுக்குமா நினப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, அதான் கோலத்தை உதாரணமா சொன்னேன். ஆமா, இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏடா குடமா இல்லாம ஏதாவது நல்லதா இருந்தா தாராளமா பேசுங்க. ஐயோ அத்தாச்சி, பொரிச்சாதான் அப்பளம், கரிச்சாதான் உப்பு. ஐயோ அமெரிக்கா இல்ல, அத்தாச்சிக்கு ஒண்ணும் புரியல. அத்தாச்சி இப்படி முறைக்காதீங்க, கண்ணு ரெண்டும் வெளியே வந்துரும். சரி அத்தாச்சி, நான் நேர விஷயத்துக்கு வரேன். நீங்க உங்க நட்சத்திராவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ண போறீங்க. ஆனா இதே வீட்ல அந்த மீனாட்சி இருக்காளே, சொக்கு பொடி மீனாட்சி சொக்கநாத நான் தானேன்னு மனசுக்குள்ள அந்த ஆனந்த் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. நான் சொல்ல வந்தது இந்த புரியுதா? அதான் அத்தாச்சி, அந்த மீனாட்சி மூளை குழம்பி போய் பழைய நினைப்பு இல்லாம இருந்தாலும், ஆனா இந்த வீட்ல அவ இருக்கும்போது கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு உங்க மரம் மண்டைக்கு தோணவே இல்லையா? அவ இங்க இருக்கிற வரைக்கும் ஆனந்த் நட்சத்திரா கழுத்துல தாலி கட்டுவானா? ஆனந்த் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வசு இருக்காளே, அவளை நம்ம நம்பவே கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் அவ ரொம்ப போல்டா இருப்பா. ஆனா இப்ப இந்த மீனாட்சி விஷயத்துல அவ ரொம்ப மௌனமா இருக்கா.
சாதாரண மௌனம் இல்ல, கள்ள மௌனம். இந்த கள்ள மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற சதி திட்டம் என்னன்னு உங்களுக்கு புரியலையா? அமெரிக்காக்காரி யோசிக்கிறாடி, போட்டு குழப்பி விட்டுற வேண்டியதுதான். நான் யாரு? தோசை மாவுலயும் முறுக்கு சுடுறவளாச்சே. இங்க பாருங்க தாச்சி, அந்த மீனாட்சி மூளை குழம்பி போய் இருக்கிறது தெரிஞ்சும் அந்த வசு எந்த முயற்சியும் எடுக்காம கம்முன்னு இருக்கான்னா அவ மனசுல ஏதோ தெளிவான ஒரு பிளான் இருக்குன்னு அர்த்தம். நீங்க பத்திரிக்கை வச்சு ஊரை கூப்பிட்டு உறவு சனங்களை கூப்பிட்டு ஐயரை வச்சு கெட்டி மேளம் நீங்க கூவும் போது டக்குன்னு நட்சத்திரம் அப்படியே தள்ளி விட்டுட்டு மீனாட்சி அங்க உட்கார வச்சு அவளுக்கு அந்த ஆனந்த பைய தாலி கட்டுற மாதிரி பண்ணி விட்டுருவா. அந்த கோணவாய்க்காரிய மட்டும் நம்பிடாதீங்க அத்தாச்சி. பச்சை தண்ணியிலேயே பஞ்சு மிட்டாய் செய்வா அத்தாச்சி. அப்படிலாம் கூட பண்ணுவாளா? ஐயோ, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? தலைக்கறிக்கே தக்காளி குருமாவை தொட்டு 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 திங்கிற ஆளவ. ஏன் அந்த விளக்கு போட்ட விவகாரத்திலேயே நாம அவகிட்ட ஏமாந்திருக்கமே. என்னதான் நீங்க மூடி மறைச்சு முக்காடு போட்டாலும் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியுமா தாச்சி? அவ அமைதியா இருக்கிறதுலயும் அர்த்தம் இருக்கா தாச்சி? பாம்பு அப்படியே பரதநாட்டியம் ஆடுதுன்னா அந்த பல்லி நம்பும், ஆனா இந்த கில்லி மட்டும் நம்பவே மாட்டா. இத பாருங்க அத்தாச்சி, நமக்குள்ள 1000 இருக்கும், ஆனா நம்ம 2 பேருக்கும் பொது எதிரி அந்த வசுவும் மீனாட்சியும் மட்டும்தான். நீங்க இதுக்கு மேலயும் அமைதியாவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்சத்திர வாழ்க்கை கெட்டு போயிடும். ஆனந்த அவளுக்கு கட்டி வைக்க முடியாது. அதனால இங்க இருக்கிற மீனாட்சிய எப்படியாவது வெளியே விரட்டி விட்டுருங்க. அப்படி விரட்டினாதான் நட்சத்திராவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன தாச்சி எப்ப பார்த்தாலும் இப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது டக்கு புக்குன்னு முடிவெடுங்க. இவங்க சொல்றதும் கரெக்ட் தான். கடைசி நேரத்துல மீனாட்சிய வச்சு வசு ஏதாவது கேம் விளையாடிட்டா என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும். என்ன ஆண்டி, மீனாட்சிய எப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுன்னு யோசனையா இருக்கோ? நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மீனாட்சியோட அண்ணன் இளமாறனோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அவனுக்கு போன் பண்ணி உன் அருமை தங்கச்சி இங்கதான் இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாப்பீங்க. அட என்ன தாச்சி, இன்னும் இப்படியே இருந்தா எப்படி? டக்குன்னு போன் நம்பரை வாங்கி போன் பண்ணுங்க. நம்பரை சொல்லுடி தாச்சி. நீங்க கால் பண்ணுங்க. சொல்லு. முட்டைக்கண்ணி விழுந்துட்டா.